ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அவரோட மகன் அன்புமணி ராமதாசுக்கும் நடுவுல நடந்து வரும் அதிகார சண்டையில கட்சியின் அதிகாரம் யாருக்கு என்பதுல தொடங்கி மாம்பழம் சின்னத்தை முடக்க வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டி நீதிமன்றங்களின் படியேறியது வரை அனைத்திலுமே ராமதாசுக்கும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம சசிகலா தலைமையிலான மூவரணி ஏற்படுத்தி இருக்கும் குழப்பம் போன்றவை ராமதாஸ் கூடாரத்துல சலசலப்பை ஏற்படுத்தியிருப்பதா சொல்றாங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். பழைய பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் மகனும் முன்னாள் இளைஞரணி தலைவராக இருந்தவருமான தமிழ் குமரன் காங்கிரஸில் இப்போது ஐக்கியமாகிவிட்டார். இதையே மாடலா வச்சுக்கிட்டு ராமதாஸிடம் இருந்து பலர் வெளியேறி வருவது அதிகரித்து வருது. இதுக்கு நடுவுல தான் ராமதாஸுக்கும் சசிகலா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. குறிப்பா நடிகர் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணியை இணைப்பேன் அப்படின்னு சொன்னது நடக்கவே கிடையாது. அதே நேரம் எடப்பாடியை தோற்கடிச்சு அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தனது தீராத ஆசையை நிறைவேற்றுவதற்காக ராமதாஸை கூட்டணிக்குள் இழுத்துவிட்டு அவரை தத்தளிக்க வச்சிட்டாரு சசிகலா என்கின்ற கவலையும் தைலாபுரம் தோட்டத்தை மொய்த்திருப்பதா சொல்றாங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிச்சிட்டு அன்புமணிக்கு எதிராக களமாடும் கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யலான்னு ராமதாஸ் முடிவெடுத்திருந்த நிலையில அவரோட மகள் ஸ்ரீகாந்தி தேர்தலை பாமக புறக்கணிப்பு செய்வதை ரசிக்கலையாம். அதிமுக கூட்டணியில் அன்புமணி சேர்ந்ததால் அதில் சேர வாய்ப்பில்லாமல் போயிருச்சு. திமுக கூட்டணியும் அழைப்பு விடுக்காததால வெறுத்து போயிருந்த நிலையில தான் ராமதாஸுக்கும் கூட்டணிக்கும் அழைப்பு விடுத்தார் சசிகலா. ஆரம்பத்துல ராமதாஸ் விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் சில நிர்பந்தம் காரணமாக சசிகலா கூட்டணிக்கு வந்ததா சொல்றாங்க. ராமதாஸுக்கு செல்வாக்குள்ள தொகுதிகள் மட்டும் போட்டியிடுவதென்று கட்சியில் முடிவெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா சசிகலாவுடன் கூட்டணி அமைச்சு 35 தொகுதிகளில் வேட்பாளர்களை ராமதாஸ் அறிவிச்சாரு. அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் அப்படிங்கிற பெயர்ல சசிகலாவுடன் கூட்டணி அமைக்க சம்மதிச்சாரு. தனது வேட்பாளர்களான 35 பேரை அறிவிச்ச ராமதாஸ் அவர்கள 10 பேர் மகன் அன்புமணியின் வேட்பாளர்களுக்கு எதிராக நேரடியா களம் காண வேண்டும் அப்படின்னு சசிகலா வேட்பாளர்கள்ல 2 பேர் அன்புமணி வேட்பாளர்களுக்கு எதிராக போட்டியிடவும் முடிவெடுக்கப்பட்டுச்சு. அதிலும் குறிப்பா தர்மபுரியில போட்டியிடும் மருமகள் சௌமியாவிற்கு எதிராக வேட்பாளர் நிறுத்தி இருக்கும் டாக்டர் ராமதாஸ் ஜி.கே. மணியின் மகன் தமிழ் குமரன் போட்டியிடும் பெண்ணாகரத்துல வேட்பாளரை நிறுத்தல. இப்படி ராமதாஸ் அணி வேட்பாளர்களுக்கும் அன்புமணி வேட்பாளர்களுக்கும் நேருக்கு நேர் போட்டியிடும் 12 தொகுதிகளில் பாமக பெயர் கொடியை யார் பயன்படுத்துவது உள்ளிட்ட காரணங்களுக்காக சட்ட ஒழுங்கு சீர்குலையும் வகையில கலைபேரங்கள் நடக்க தொடங்கியிருப்பதா சொல்றாங்க. இந்த சூழலை தான் இனிமேலும் ராமதாஸ் அணியில இருந்தால் சோபிக்க முடியாதுன்னு நினைக்கும் தொண்டர்களை அன்புமணி கூடாரம் தன் பக்கம் கொக்கி போட்டு இழுத்து வருவதா சொல்லப்படுது. உதாரணமா சொல்ல போனா விக்கிரவாண்டி தொகுதியில புகழேந்து என்பவரை ராமதாஸ் தனது வேட்பாளராக நியமிக்கிறார். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் உறவினராக இவர் 50,000 வாக்குகள் வரை ஈஸியா பெற முடியும். புகழேந்தியால் தன் தரப்புக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் அவரை தனது கட்சிக்கு கொக்கி போட்டு தூக்கிருச்சு. இதுபோல் ராமதாஸ் தரப்புல இருந்த நெய்வேலி ஜெகன் போன்ற பலரையும் அன்புமணி தரப்பு அழைக்கா தூக்கி வருது. ஆனால் சோகத்தில் கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்து விட்ட ராமதாஸுக்கு ஆறுதல் தரும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்காரு. ராமதாஸுக்கு பல துரோகம் செய்திருக்கலாம், ஆனால் இன்று அவரை நாங்கள் சமூக நீதி போராளியாக தான் பார்க்கிறோம்னு வன்னியர் ஓட்டுக்கு அடி போடுகிறாரு. எந்த மகனுக்காக பல சமரசங்களை ராமதாஸ் செய்து கொண்டாரோ இன்று அதே மகனால் தீவிர மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதா மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. இதே மாதிரி சசிகலாவும் ராமதாஸும் வாங்கி ஒவ்வொரு ஓட்டும் திமுகவுக்கு சாதகமானதுன்னு அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அரசியல்ல ஒரு காலத்துல கிங் மேக்கராக இருந்த ராமதாஸின் அரசியல்
தனிமரமாக இருப்பது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.